ஸோ என்னோட நேம் விவேக். நான் ஐடி புதுக்கோட்டை வச்சுருக்கேன். சென்னையில் 2008 வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அக்ரி சப்ளை செயின் தான் நான் ரொம்ப பேஷன் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ப்ராப்பர் பண்ணேன். அக்ரி சப்ளை செயின் தான் என்னோட பேஷன் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே கன்சியூமரோட பெயின் பாயிண்ட்லேருந்து நேட்டிவில் இருக்க ரூரல் ஃபார்மர்ஸோட பெயின் பாயிண்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக அர்பன் எப்படி அர்பன் ஆகும், ரூரல் எப்படி ரூரல் இருக்குன்னா, இங்கே இருக்க மெட்ரோ சிட்டிஸ் ஆடியன்ஸுக்கும் ரூரல் இருக்க ஃபார்மர்ஸுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஒரு பரிவர்த்தனை ரிலேட்டடாக ஒரு தொடர்பு இருந்தாலோ, இல்லை ஒரு பேச்சுவழக்கில் தொடர்பு இருந்தாலோ, இவங்க அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை நான் இங்கே கொண்டு வந்து செல் பண்ணுறதுல நான் பார்த்தேன். ஏன்னா மிடில் மேனோட இஷ்யூ வந்து இந்த ஃபார்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மில்கில் ஆரம்பிச்சது என்னோட ஜேர்னி. மில்கில் வந்து 28 ரூபீஸ்க்கு ப்ரொக்யூர்மெண்ட் இருந்த இடத்துல இருந்து நான் 35 ரூபீஸ்க்கு ப்ரொக்யூர் பண்ணி சென்னையில் கொண்டாந்து செல் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நல்லா அப்படியே பண்ணி லாக்டவுனில் 2017 தான் ஆரம்பித்தேன் பால். ஸோ லாக்டவுனில் தான் பண்ண முடியாது, ஏன்னா சப்ளை செயின் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 22 வந்து ஒரு வீட்டோட கிச்சனை கம்ப்ளீட்டாக டேக் அவுட் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணி நிறைய ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரோட டேட்டாவும் எடுத்துகிட்டு சென்னையில் வந்து 23 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓஎம்ஆரில் ஒரு 20 அப்பார்ட்மெண்ட்ஸோட ரீச் பண்ணிட்டேன் வித்தின் 6 மந்த்தில். அது வந்து மினிமம் எவ்வளோ தான் பண்ண ஒரு 10 lakhs போட்டு டிரான்ஸ்போர்ட்டு, தென் ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, எஃப்எஸ்எஸ்ஐ, கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே டாக்குமெண்ட்டாக பண்ணி ஒரு 30 lakhs ஓவரால் அந்த மினிமம் வைபிள் பீரியடில் பண்ணிடுவேன். 0 ஆரம்பிச்ச சேல் வந்து 7 lakhs வரை டர்ன் ஓவர் வந்து ஓவரால் அந்த பீரியடில் 30 lakhs பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபண்ட் ரைசிங்கில் தான் இருக்கேன். இது ஒரு பெரிய மார்க்கெட். இது மார்க்கெட்டோட சைஸ்ன்னு சொல்லணும்னா, நானே ஒரு 20 அப்பார்ட்மெண்ட் ரீச் பண்ணிட்டேன். நான் ஆரம்பிக்கும் போது 750+ அப்பார்ட்மெண்ட் இருந்த சென்னையில் இன்றைக்கி 1000 கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அசோசியேட் வந்து நீங்கள் ஸ்பேஸை எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்குறீங்க, ரெசிடென்ஸுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க. ஸோ காம்படேட்டர்லேருந்து எதாக இருந்தாலும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. அவங்க மேபி ஒரு 10 minutes டெலிவரி பண்ணிட முடியும். ஆனால் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து அந்த டேபிள் கொண்டு வரது டைம் பீரியட் வந்து அவங்க 24 to 36 hours எடுத்துக்கிறாங்க. பட் என்கிட்ட 12 to 16 hours நான் ஒரு டேபிள் பண்ணுவேன். சூப்பர். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பெயின் பாயிண்ட். ஏன்னா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறேன். இப்போ கன்சூமர் என்ன சொல்கிறாங்க, வாங்கினா 2 நாளாக வாடிடுது. சூப்பர் மார்க்கெட்லேருந்து சில்லுன்னு எடுத்துகிட்டு வந்தால் டிஃப்ரெண்ட்டாக வாடிடுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் ஒரு 1 week, ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க மெய்டை வச்சு வாங்குறாங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து லைஃப் ஸ்டைலுக்காகவும் ரெவன்யூக்காகவும் பிஸ்னஸ் சேலரிக்காகவும் சென்னை வந்துட்டாங்க. பட் நேட்டிவ் பற்றி டே டு டே லைஃப்பில் அந்த நேட்டிவ் குட்ஸ் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை நான் நோட் பண்ணேன். வித்தின் நீங்கள் தமிழ்நாட்டில் தனிப்பட்ட ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா 5,000 30,000 அவங்களோட மந்த்லி ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் ஒரு ஃபேமிலி வந்து காய்கறி பழம் மளிகை ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ என்னோட ஆஸ்க் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஜஸ்ட் நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த லாஸ்ட் ஜூலை 24 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சூப்பர், வெரி குட் தேங்க்யூ. இன்னொன்று வந்து இந்த மெட்ரோ சிட்டி சென்னை மாதிரி மட்டும் இல்லாமல் பெங்களூர், கல்கட்டா, ஜெய்ப்பூர், அகமதாபாத், டெல்லி, மும்பையில் எல்லாமே இதே மெட்ரோ சிட்டி கான்செப்ட் தான். மலேசியா, சிங்கப்பூர் மெட்ரோ சிட்டி தான். துபாய் இப்போ பெரிய அளவுக்கு அங்கேயும் இதே கேட்டட் கம்யூனிட்டி கான்செப்ட் தான். இப்போ